பிரதமர் நேற்றைக்கு வந்து அவர் உரையாற்ற வேண்டியது வரல. கேட்டா வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் அவரை வந்து தாக்க தயாராக இருந்தாங்க, ஆகவேதான் வரல அப்படிங்கிற மாதிரி பாஜக தலைவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. எப்போதும் உண்மையை பேச தெரியாத பாஜக தலைவர்கள், பேரவைத் தலைவரும் இப்ப நாடாளுமன்ற ஓம் பிர்லாவும் சேர்ந்துட்டாரு. எங்களுடைய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடியை தாக்க முயற்சி செய்தார்கள், கேரோ செய்யும், அதனால் அவைக்கு வரவில்லை. அவைக்கு வந்து நேருக்கு நேரா தலைவர் ராகுல் காந்தி எதிர்கொண்டு பேச அச்சப்பட்டுட்டு அவங்க வரல. ஏன் ஒரு ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கவில்லை? என்ன பயம், என்ன அச்சம்? தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன அப்படி பயப்பட வேண்டியது இருக்கு? அவர்கள் பேச அனுமதிக்க வேண்டும். ஏதாவது அவை குறிப்பில் இருந்து எடுக்க வேண்டும் என்றால் எடுக்கலாம். அதுக்கு பேரவை தலைவருக்கு, ஸ்பீக்கருக்கு முழு அதிகாரம் உண்டு. இதை விட்டுவிட்டு அச்சப்பட்டு பயந்து அவரை பேச விடாமல் தொந்தரவு செய்வது, தடுத்து நிறுத்துவது, அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் வராமையே குடியரசுத் தலைவருடைய உரையை முடித்ததாக அறிவிப்பது, இதெல்லாம் ஜனநாயகம் செத்துக் கொண்டிருக்கிறது என்பது இதை காட்டுகிறது. இது உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டு 2 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொல்லுகிறார்கள். அப்படி அநாகரிகமாக நடக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உடனே அவர்கள் பாஜக தலைவர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் பேசும்பொழுது அந்த நாடாளுமன்றத்தில் நேரடியில் வந்து அவருடைய முகத்தை காட்டாமல் வந்து புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. ஏங்க, சூரியனை வந்து கை வச்சு மறைக்க முடியுமா? அவர் இன்னைக்கு இந்திய மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் சீனாவை பத்தி கேட்கிறாரு. நரன்வரே மேனால் ராணுவ தளபதி எழுதின புத்தகத்தினுடைய ரகசியத்தை சொல்லுங்கன்றாரு. பேச வேண்டியது தானே, என்ன பயம்? ஏன் அப்படி பயப்படுறாங்க? என்ன அச்சம் இருக்கு? சொல்லணும்ல. அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவரை நரேன் ரவி வந்து எழுதுறது தப்புன்னு சொல்லுங்க, இல்ல சரின்னு சொல்லுங்க, இல்ல அவை குறிப்பிலிருந்து எடுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஓகே, தேங்க்யூ.